தமிழ்நாடு அரசு மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வியிலும் மாணவர்கள் முன்னேற்றத்திலும் அரசியல் செய்வதை திமுக நிறுத்த வேண்டும் என்றார். அரசாங்கத்தில் எந்த இடத்துல கூட இந்திய நாங்கள் ஒரு மொழியாக இங்கே சேர்க்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மூன்றாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே. இன்றைக்கு தமிழக மாணவர்கள், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை வஞ்சிக்கும் செயல்களை செய்து கொண்டிருப்பது முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும். நான் கேட்குறேன், துணை முதலமைச்சருடைய பசங்க எங்கே படிக்கிறாங்க? அவங்க முதலமைச்சருடைய பேரங்க எங்கே படிக்கிறாங்க? சிபிஎஸ்சி பள்ளிகளில், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயும் மூன்றாவதாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் மூன்றாவதாக ஒரு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மக்கள், பட்டியலின மக்கள், வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூன்றாவதாக ஒரு மொழியை கற்பிப்பதில் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது ஒரு நவீன தீண்டாமையினுடைய உச்சமாக இருக்கிறது.